ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இந்த 3 பொருள் மட்டுமே வச்சு ஈஸியான ஒரு தக்காளி தொக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் 3 தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி நல்ல குலைவாக மசிஞ்சு வரணுங்க. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நீங்கள் இப்போ சேர்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப மசாலாக்காக சாப்பிட வேண்டாம் அந்த மாதிரி தோணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு லெஸ் தேன் 10 மினிட்ஸ் தான் ஆகும். நான் இன்றைக்கி இதை சப்பாத்திக்கு பேர் பண்ண போகிறேங்க. நீங்கள் வேறு ஏதாவது ரைஸ்க்கு அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ரைஸ்க்கு நல்லா சூட் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.